அனைவரும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்வீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவையில் இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர இருக்கிறேன். இரட்டலைக்காக நீதிமன்றத்தை நாடினாரு. அவர் மீண்டும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமான? உங்க இப்ப ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்புறீங்க. அவர் கட்சி நீங்க ஒரே சொல்லுங்க. இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒன்றிய உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவரோட செல்வாக்கு மிக்கவர் யாராச்சும் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில புரட்சி தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் யாரும் கிடையாது. எஸ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறார் என்று ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்கள் அண்ணா, என்னை அரவணைத்து செல்லுங்கள், இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு அழைத்து சென்றவர். ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தலைமை தான் எங்க இடத்துல இருந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார், வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார், எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார். அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த 2 தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டேன்.